ஓம் நம சிவாய. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் எப்பொழுதும் போல் உங்களுக்கு எல்லாமே தெரியும், பக்தி யூடியூப் சேனல் சித்ரா பாலசுப்ரமணியன் வழங்கும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். அதேமாதிரி கோவிலாக பார்த்து செலக்ட் பண்ணி தான் நம்ம சேனலில் நாம் பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி 2-3 விசேஷங்கள் இந்த கோவிலில் இருக்குது. ஒன்று, நான் கும்பகோணத்துக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போனாலும் நிறைய கோவில் கும்பகோணத்து உள்ளேயும் சரி, கும்பகோணத்துக்கு வெளியிலையும் ஒரு 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டரும் சரி நிறைய கோவிலை பதிவிட்டிருக்கேன். கும்பகோணத்துக்கு உள்ள டவுன்லேயே இருக்கிற கோவில் சில கோவிலெலாம் பதிவிட்டிருக்கேன். இந்த ஒரு கோவில் ஒரு 35 வருஷமாக நான் போகக்கூட இல்லை. ரீசன் எனக்கே தெரியாது. அங்கே போவேன், இங்கே போவேன், அப்புறம் ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்துடுவேன். இந்த கோவிலுக்கு ஏன் இத்தனை வருஷமாக போகலேன்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் போனதுக்கப்புறம் 2-3 புது அனுபவங்களை அங்கே நான் பெற்றேன். அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நம்ம கோவில் உள்ளே போவோம். நடுவில் அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துட்டே போகலாமா? வாங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை, இது ஒரு ஆன்மீக வீடியோ, அரசியலோ சினிமாவோ இல்லை, இதை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்புங்க. இந்த ஆன்மீக அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இதை பாருங்கள், கோவில் கோபுரம். அது உள் பக்கத்தில் ஒரு சின்ன திண்ணை மாதிரி. நான் உட்காந்து ஃபோனில் இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னென்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. உள்ளே நுழைஞ்சவுடன் வலதுகை பக்கம் வன்னி மரத்தடி பிள்ளையார். இந்த வன்னி மரத்தடி பிள்ளையார் எப்போதுமே ஒரு விசேஷம் என்னென்னா, 7.5 சனி அல்லது அர்த்தமாஷ்ட சனி அல்லது அந்த 8 சனி வரும்போதெல்லாம் இதேமாரி வன்னி மரத்தடி பிள்ளையாரை நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் அதே வலது பக்கம் லிங்கமுக தீர்த்தம், அதுதான் நம்ம பார்க்குறோம், இந்த கோவிலோட தீர்த்தம். அது பக்கத்தில் மகான் பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள். இந்த சன்னதியை பார்த்தோன்னையும் இவருடைய சன்னதி இந்த ஒருடைய சிவன் கோவில் உள்ள ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுந்தது. உடனே அவருடைய வரலாறை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் உட்காந்துட்டு படித்தேன். இப்போ நம்ம பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் யார் அப்படின்னு உடனே இன்டர்நெட்டில் தேட ஆரம்பித்தேன். இவர் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அல்ல. இவருடைய பூர்வீகம் ஆந்திராவில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில் உறவகுண்டா அப்படின்னு, அதாவது கிட்டத்தட்ட அந்த சத்யசாய் பாபா இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்தில் ஒரு ஊர் உறவகுண்டா. இங்கே கூட சத்யசாய் பாபா போய் படிச்சிருக்கார். அந்த ஊர் தான் இந்த பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளுக்கு பூர்வீகம். அங்கேருந்து அவங்க எல்லாருமே 2-3 தலைமுறைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்துடுறாங்க. இந்த நான் சொன்ன சித்தர் மகான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் கோயம்புத்தூரில் தான் பிறக்கிறார். அங்கிருந்து கும்பகோணம் தன்னுடைய 12வது வயசில் வரார். வந்ததுக்கப்புறம் அவர் சில யோக கலைகளை கற்றுக்கொண்டு சித்தராக மாறுறார். அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சிவபெருமானை நினச்சி யோகம் பண்ணுறார். அதுக்கு நவகண்ட யோகம்ங்கிற பெயர். இந்த யோகத்தை எல்லாரும் ஈஸியாக பண்ண முடியாது, சித்த மகாபுருஷர்களால் தான் பண்ண முடியும். இவரும் ராமலிங்க சுவாமிகளைப் போலவே, வடலூர் ராமலிங்க சுவாமிகள் போலவே மட்டுமல்ல, பிணிகளை தீர்த்தார். 2-3 கோவில்னு கூட 4-5 கோவில் இவர் அந்த கோவிலெல்லாம் சீரமைச்சு புனர் வைத்திருக்கார். அதில் ஒரு கோவில் தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, கும்பகோணத்தில் மெயின் டவுனில் இருக்கிற நாகேஸ்வரன் கோவில். மெயின் டவுன். இவருடைய ஆடை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வெள்ளை வளேர் ஆடை தான் அவர் அணிஞ்சிருப்பார். இடுப்பை சுற்றி அதில் ஒரு பகுதி அப்படியே முது பக்கமாக தன்னுடைய மார்பை அணைச்சிருக்கோம். கழுத்தை சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று போட்டிருப்பார். கிட்டத்தட்ட நம்ம ராமலிங்க சுவாமிகள் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இவர் இந்த கும்பகோணத்தில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுறார், நாகேஸ்வரன் கோயிலுக்கு போகிறார். நாகேஸ்வரன் கோயிலுக்கு போகிறார்.
போனோடனையும் அந்த கோவிலோட நிலைமையை பார்த்து அவருக்கு மனசு வேதனையாக இருக்குது. கோபுரம்லாம் புல்லும் பூண்டும் முளைச்சி செடியெல்லாம் முளைச்சி சிதிலம் அடைஞ்சு கிடக்கு. கோவில் உள்ளேயும் அப்படி தான் இருக்குது. அவருக்கு மனவேதனையாக இருக்குது. உடனே இதை சீரமைக்கணும்னு நினைக்கிறார். நினச்சவர் யார்ட்டையும் போய் உதவி கேட்கல. என்ன பண்ணுறார், ஒரு சொம்பு, பித்தளை சொம்பை தன்னுடைய கழுத்தில் கட்டி தொங்க விடுறார். தொங்க விட்டு அது ஒரு உண்டியல் மாதிரி அதை வச்சுட்டு ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை எடுக்கிறார். எதுக்கு? தனக்காக இல்லை, இந்த கோவிலை புனரமைப்பதற்காக. கும்பகோணத்தில் டவுனிலே இருக்கும் நாகேஸ்வரர் கோவிலை அமைப்பதற்காக பிச்சை எடுத்தார். நம்ம வீட்டில் காசு இருந்தால் நம்ம உடனே வீட்டை அலங்கரித்து அது என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுவோம். இவர் அப்படி இல்லை, பிச்சை எடுத்து கோவிலை புனரமைத்தார். எல்லாராலையும் முடியுமா? சித்த மகாபுருஷர். இவருக்கு அங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது, அதை பார்த்தோம் இல்லையா? அதுக்காக தான் அதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் உள்ளே போனேன். இவரை பற்றி அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டேன். அந்த அர்ச்சகர் சொன்னார், பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் தான் இந்த தொன்மையான கோவிலை, சிதிலமடைஞ்ச கோவிலை 1923 புனரமைச்சாங்க. அவருடைய சிலையும், சின்ன சிலையும் கோவில் கோபுரத்திலே இருக்குது அப்படின்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி வரும்போது அந்த கோவில் கோபுரத்தையும் கவர் பண்ணேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இப்படிப்பட்ட இந்த பாடகச்சேரி சித்தர் ராமலிங்க சுவாமிகளை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அவருடைய இடத்தெல்லாம் விசிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். கோவில் உள்ளே போவோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு 4-5 ஏக்கர் இருக்கும் போல இருக்குது இந்த கோவில். மிகப்பெரிய ஏக்கர் பரப்பரவை கொண்டது. பாருங்கள், இந்த கோபுரத்துக்கும் மெயின் கோவிலுக்கும் இவங்குமே அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அவ்வளோ இடம் அந்த காலத்தில் இந்த கோவிலுக்காக விட்டுருக்காங்க. வெளியிலேயே பிரகன்நாயகி சன்னதி, இல்லைன்னா அதை பெரிய நாயகி சன்னதின்னு சொல்கிறாங்க, அம்மன் சன்னதி. இந்த நடராஜர் சன்னதி பார்க்க ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஒரு 7-8 படி ஏறி உள்ளே போனோம். இது இந்த நடராஜர் சன்னதியை பார்க்கும்போது என்னுடைய கலைகள்லாம் சொல்லணுன்னாக்க, கும்போணம் பக்கத்தில் இருக்கிற தாராசுரம் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே அப்படி தான் ஒரு தேர் சக்கரம் இருக்கும். அதேமாரிலாம் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் 2 குதிரை, 4 யானை பூட்டப்பட்டிருக்கு. அந்த மண்டபத்தில் தான் நடராஜருக்கு தனி சன்னதி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நானே எதிர்பார்க்கல, ஒரு கும்போணம் டவுன் உள்ள இப்படிப்பட்ட ஒரு அழகான பிரம்மாண்டமான கோவில் இருக்குது. இத்தனை நாட்களாக நான் அந்த கோவிலுக்கு போகல. அடுத்ததாக கோவில் பிரகாரத்தை நம்ம சுற்றி வரோம். ரொம்ப அழகான சிலைகள், அதோட கூடவே கல்வெட்டுகள். என்னை கேட்டால் அந்த கல்வெட்டெல்லாம் படிக்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இன்னும் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அரசே அதில் ஒரு கல்வெட்டை படித்து அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளக்ஸ் போர்டில். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அதிசயமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கல்வெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பூமியை தாங்கி கொண்டிருந்த ஆதிசேஷன் மக்கள் செய்த பாவங்களினால் என்னால் இந்த பூமியை சுமக்க முடியவில்லை என கைலாசம் சென்று சிவபெருமானை வேண்ட, உனக்கான மன உறுதியை நான் தருகிறேன் என்று சொல்லி, அதன் பிறகு ஆதிசேஷன் பிரளய காலத்தில் அமுத கலசத்திலிருந்து வில்வம் விழுந்த இடமான கும்பகோணத்தில் ஒரு பகுதியில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டான். அவனுக்கு அந்த மன உறுதி கிடைத்தது. அதுவே இந்த நாகேஸ்வரர் ஆலயம். இதை பாருங்கள், ஒரு கல்வெட்டோட டீட்டெயிலில் தான் இந்த போர்டில் இருக்குது. இதை அரசு வச்சுருக்காங்க. இது கோவிலின் மூலவரோட கோபுரத்தில் செல்லப்பிரான் அப்படின்னு ஏதோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிலை இருக்குது. இதை குறிப்பிட்டு அவருக்கு தேவையானதை வாசுதேவன் மகாதேவி என்பவள் அங்கே அந்த செல்வபிரானுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான அத்தனை பொருட்களுக்கும் தானம் கொடுத்தது தான் இந்த கல்வெட்டு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாமளும் அந்த கல்வெட்டை பார்க்கலாம். இந்த கல்வெட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கு ஏதுவாக ஏதாவது பயிற்சி இருந்தால் கல்வெட்டை படிக்கலாமே அப்படின்னு நமக்கும் ஒரு ஆசை வருது. இதை நம்ம கோவிலை சுற்றி வரோம். இது ராகுவிற்கான ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம். ஓம் நம சிவாய. சிதிலம் அடைந்திருந்த இந்த கோவிலை
பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் 1923ஆம் ஆண்டு புனரமைத்தார். ரொம்ப நல்ல ஒரு அழகான கோவில். நிறைய கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது. சிலைகள் எல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கும்பகோணம் பக்கத்தில் ராகுஸ்தலம் இருக்குது. அது பேர் திருநாகேஸ்வரம். அதே போல் இங்கேயும் இதுவும் ஒரு ராகுஸ்தலம் தான். ஏன்னா இது ஆதிசேஷனே நிறுவிய கோவில். அது இங்கே வில்வ மரம்தான் விருட்சம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது அந்த காலத்தில் சந்தனம் அரைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கல். கோவிலை சுற்றி வரும். கும்பகோணம் போனால் இந்த கோவிலை தரிசிக்காமல் வராதீர்கள். சிறந்த ராகு பரிகார ஸ்தலம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். நான் சொன்னேன் இல்லையா, இதுமாரி கோபுரத்தில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளோட சிலை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ மேலே பாருங்கள், கோவில் கோபுரத்தில் இதோ அவர் தான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். அவர் இந்த கோபுரத்தை, சிதிலமடைந்த கோபுரத்தை மறுசீரமைத்தாருக்காக அவருக்காக வச்சுருக்காங்க. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.